Okay. சிம்பிளி சரத் யூடியூப் சேனல் இருந்து சரத்தும் அவரோட டீமும் கூடவே ஃபயாஸ் தமிழன் யூடியூப் சேனல் இருந்து ஃபயாஸும் ரீசெண்டா ராஜஸ்தான்ல ஒரு ஹைவே பக்கத்துல இருக்கிற கொடூரமான ஜின் வாழ்றதா சொல்லப்படக்கூடிய ஒரு அபேண்டன் பில்டிங்க்கு எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக நைட் டைம்ல போயிருந்தாங்க. ஏன் மறுபடியும் இந்த இடத்துக்குள்ள போக கூடாதுன்னு தோணுச்சு. ஃபயாஸை கேட்டேன். ஃபயாஸ் உடனே ரெட் ஃபிளாக தான் காமிச்சார் வழக்கம் போல. அதுக்கப்புறம் கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட்டு வந்துட்டேன். ஸோ ஃபயாஸ் இருக்க தைரியத்துல தான் நம்ம அகைன் இங்க இருக்க ஜின்னை இன்னைக்கு வேட்டையாட வந்திருக்கோம். என்னோட ராஜஸ்தான்ல லாஸ்ட் டைம் நம்ம எடுத்தது என்னுடைய ஒன் ஆஃப் த ஃபேவரட் வீடியோனாலே இந்த டிபி ஹாஸ்பிட்டல் வீடியோ தான். எனக்கு மட்டும் இல்லை, எங்க வீட்டில் இருக்கிறவங்களும் இந்த வீடியோ வந்து எப்படி இந்த இடத்துக்குள்ள போய் எடுத்தீங்க அப்படிங்கிற இது ஃபீல்ல தான் பார்த்தாங்க. அந்த அளவுக்கு பயங்கரமான இன்சிடென்ட்ஸ்லாம் போன வாட்டி இந்த பில்டிங் நடந்துச்சு. இன்னைக்கு அது மாதிரி நடக்கும். அந்த பிளேஸை ரீச் பண்ணதும் சரத்தும் ஃபயாஸும் அந்த பிளேஸை பத்தி இன்ட்ரோ கொடுக்க ஆரம்பிக்க தூரத்துல ஒரு அமானுஷ்யமான உருவம் நின்று அவங்களே பார்த்துட்டு இருக்க மாதிரி தெரியுது. அடுத்தபடியா அவங்க அந்த பில்டிங்குள்ள என்டர் ஆக ட்ரை பண்ண உள்ள இருந்து ஏதோ ஸ்ட்ரேஞ்சான சவுண்ட் வரவே அது என்னன்னு பார்த்துக்கிட்டு இருக்கும் போதுதான் இந்த கிரீப்பியான இன்சிடென்ட் நடந்தது. ஏதோ ஒரு தலை மாதிரி ஒண்ணு வந்து போச்சு. நாட் ஷூர் என்னன்னு தெரியல. அது வித்தியாசமா இருந்துச்சு பாக்குறதுக்கு. आप अंदर हैं? बाहर आओ ना. डोर निकलाओ. हमारा सामने आओ, खड़ाओ. எங்க முன்னாடி வந்து நில்லுங்க. தொடர்ந்து அந்த பில்டிங்கை சுத்தி இருக்கிற பகுதிகளை செக் பண்றவங்க கடைசியா பில்டிங்கோட பேக் என்ட்ரன்ஸ் வழியா உள்ள நுழைய ட்ரை பண்றாங்க. ஏதோ நின்று இருக்காங்க. எங்கயா? ஐயோ இப்ப காணோம்ன்றது. பில்டிங்குள்ள அவங்க என்டர் ஆகும் போதே உள்ள பாக்குறதுக்கு வெள்ளையா கருப்பு முடியோட புள்ளமா இருக்கிற ஒரு அமானுஷ்யமான உருவம் தெரிஞ்சு மறையறத பாக்குறாங்க. அத இக்னோர் பண்றவங்க பில்டிங்குள்ள நுழைஞ்சு ஒவ்வொரு இடமா செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எவனும் மேல வரக்கூடாது, வாழ்க்கையில முன்னேற கூடாதுங்கிறதுக்காக போறாங்க. பில்டிங்குள்ள நுழையறவங்க ஒரு இடத்துல வட்டமா உட்கார்ந்து கேஷுவலா பேசிட்டு இருக்க சடனா ஃபயாஸோட முதுகுக்கு பின்னாடி இருந்து ஒரு அமானுஷ்யமான உருவம் தெரியறத பார்த்து அரண்டு போறாங்க. இதனால கடைசி முயற்சியா ஃபயாஸ மட்டும் அந்த பில்டிங்குள்ள தனியா விட்டுட்டு அங்க நடக்கிற விஷயங்களை நைட் விஷன் கேமரா மூலமா மானிட்டர் பண்றாங்க. 7 நிமிஷம் மட்டும் நீ கோஆபரேட் பண்ணன்னு வெச்சுக்கோயேன். ஏய், நீ சின்ன நான் சின்னன்னு தெரியல, ரோமாய்க்கு எனக்கு வருது. என்ன வருது கிட்ட? போயிடலாம். ஒரு ஆக்டிவிட்டி சரியில்லை. நீ 3வது மட்டும் இருப்ப, சந்தேகமே கிடையாது. இந்த கிரீப்பியான வீடியோ பத்தின உங்க தாட்ஸ் என்னன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. யூனிவர்சல் அருண் யூடியூப் சேனல் இருந்து அருணும் அவரோட ஃப்ரெண்டும் ரீசெண்டா சாத்தான் வழிபாடு மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து நடக்கக்கூடிய சாத்தான் வீடுன்னு சொல்லப்படுற ஒரு பயங்கரமான ஹாண்டட் பில்டிங்க்கு எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக நைட் டைம்ல போயிருந்தாங்க. நான் உங்ககிட்ட ஒன்று சொல்றேன். இப்போ நான் இங்க உள்ள வந்து ஒரு 10 நிமிஷம் இருக்குமாடா, 10 நிமிஷத்துக்கு கம்மியா தான் இருக்கும். சத்தியமா எனக்கு உடம்பு என்னால ஃபீல் பண்ண முடியுது. என்னோட உடம்போட டெம்பரேச்சர் ஏறுதா, சும்மா சொல்ல, சீரியஸா சொல்றேன். அந்த பில்டிங்குள்ள அவங்க என்டர் ஆனதுமே ஒரு சில அமானுஷ்யமான சவுண்ட் கேட்க ஆரம்பிக்குது. ரீல்ஸ் எடுக்கிறோம், போட்டோ எடுக்கிறோம், அப்போலாம் ரெக்கார்ட் ஆயிருக்கு ப்ரோ. ரெக்கார்ட் ஆயிருக்கு. இப்போ கரெக்டா. ஆனா அந்த சவுண்ட்ஸை இக்னோர் பண்றவங்க தொடர்ந்து அந்த பில்டிங்கை ஒவ்வொரு இடமா செக் பண்ண ஆரம்பிக்க அப்பதான் இந்த கிரீப்பியான இன்சிடென்ட் நடந்தது.
இல்லடா இங்க இல்ல. அந்த பில்டிங்குள்ள இருக்கிற ரூம்ஸ்ல அடுத்தடுத்து தெரிகிற அமானுஷ்யமான உருவங்களால ரொம்பவே பயந்து போற அருணும் அவரோட ஃப்ரெண்டும் அலறி அடிச்சுக்கிட்டு அங்கிருந்து ஓடி வந்திருந்தாங்க. ஸ்பூக்கி கௌதம் யூடியூப் சேனல் இருந்து கௌதமும் அவரோட ஃப்ரெண்டும் ரீசெண்டா அடர்ந்த காட்டுப்பகுதிக்கு நடுவில் இருக்கிற அடிக்கடி அமானுஷ்யமான விஷயங்கள் நடக்கிறதா சொல்லப்படக்கூடிய நல்லத்தங்கால் கோயிலுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக நைட் டைம்ல போயிருந்தாங்க. வந்து லைட்டா ஒரு டர்ன் ஆகி சாமிகளையும் வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ கேப்சர் பண்ணலாம் அப்படின்ற இதில் வந்து பார்த்திங்கன்னா இறங்கியிருக்கோம். ஸோ அந்த அட்டம்ப்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நாங்கள் 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நல்லத்தங்கால் அம்மாவோட ஹிஸ்ட்ரி. ஓகேங்களா, இதை பற்றி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். காட்டோட நடுப்பகுதியில தன்னந்தனியா இருக்கிற இந்த கோயிலுக்கு ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் நல்லத்தங்கால் அவங்களோட அண்ணனை பாக்குறதுக்காக ஆன்மா ரூபத்துல வருவாங்கன்னு சுத்தி இருக்கிற கிராமத்து மக்கள் எப்பவும் நம்புறதால அது உண்மையான தெரிஞ்சுக்கதான் கௌதமும் அவரோட ஃப்ரெண்டும் வந்திருக்காங்க. இந்த இடத்துல இப்போ யாராவது இருக்கீங்கன்னா எங்கள் பக்கத்தில் வர முடியுமா? உங்களோட எனர்ஜியை இங்கே யூஸ் பண்ண முடியுமா உங்களால்? கருப்பு சாமி வந்து சலங்கு போட்டு சலங்கு சத்தம் கேட்டுச்சு. ஆமாம், பிளிங்க் ஆகுதுடா. தெரியுதா? இங்கே வரீங்களா? ஆக்சுவலாக நீங்கள் வந்து சாமின்னு தான் நினைக்கிறேன். எங்களுக்கு ஒரு சில வேண்டுதல்லாம் இருக்குது. உங்கள்கிட்ட வந்து வேண்டிட்டு உங்களை பார்த்துட்டு போகலான்றதுக்காக வந்திருக்கோம். நாங்கள் எதுவும் வந்து தப்பான இருடா, ஏன்டா பதற? எந்த இடத்துல சொல்கிறேன்? அங்கே பாருங்க, காற்றே ஒரே ஒரு செகண்டு. நான் லைட்டை வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுறேன். இப்போ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இலையை காட்டுறேன். மேலே ஒரு இலை கூட வந்து பார்த்தீங்கன்னா அசையவே இல்லை. அவங்க கையில கொண்டு போயிருந்த K2 மீட்டர்ல ஏதோ ஒரு அமானுஷ்யமான விஷயம் பக்கத்துல வர்ற மாதிரி சிக்னல்ஸ் காட்டுது. அடுத்ததா அந்த பிளேஸ்ல எந்த ஒரு காத்தும் இல்லாதப்போ மரத்துல கட்டி இருக்கிற துணி அமானுஷ்யமா தன்னால ஆடுறத பாக்குறாங்க. கடைசியா அந்த கோயிலை பார்த்த மாதிரி ஒரு நைட் விஷன் கேமராவை செட் பண்ணிட்டு தூரமா நின்னு அங்க நடக்கிற விஷயங்களை மானிட்டர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சாமியாடா இது? சாமி எப்படி தான் இருக்குமாண்ண தெரியல. பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்குதுடா. இது நைட் விஷன் பிளாக் அண்ட் ஒயிட்ல தானே இருக்கும். என்னடா அவங்க நிக்கிற மாதிரி இருக்கு? அந்த குதிரை கிட்ட பாரு. என்ன தெரியுதுண்ணா? குதிரை முன்னாடி இல்ல? ஆமாண்ணா தெரியுதுண்ணா. குதிரை முன்னாடி வந்துட்டாங்கடா. எப்படி டக்கு இன்னும் அப்படி பாருண்ணா. அமைதியா கும்பிடுறாங்கண்ணா. கும்பிடுறாங்களா? என்ன சொல்றேன் எனக்கு தெரியலண்ணா. திடீர்னு இன்னும் உட்காடுறாங்கண்ணா. அண்ணா வந்து வழிபடுறாங்கன்னு நினைக்கிறேன்டா. சத்தியமா எங்க கண்ணுக்கு அங்க ஒண்ணுமே தெரியவே இல்லை. நைட் விஷன் ஆனா யாரோ புகை மாதிரி ஏதோ இருக்கிற மாதிரி இருக்கு எங்களுக்கு. ஆனா எங்களுக்கு கிளாரிட்டியா தெரியல. எங்களுக்கு பக்கத்துல இல்லை. ஏன்னா மறையுது, நான் இது உருவம் மறையுது, அப்படி திரும்பி வர்ற மாதிரி இருக்கு. தெரியுதுண்ணா. சாமி குத்துனா இதெல்லாம் வேண்டாண்ணா. இதெல்லாம் சாமி குத்துனா கண்ணு குத்துருவோண்ணா. இந்த மறைஞ்சிருச்சுண்ணா. எப்படா தெரியலண்ணா. எப்படா மறைச்சாங்க? இந்த வீடியோல அவங்க கேப்சர் பண்ணிருக்கிற அமானுஷ்யமான உருவம் அவங்க சொல்ற மாதிரி சாமியா இல்ல வேற எதுவுமா? உங்க தாட்ஸ் என்னன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ட்ரிச்சி 143 யூடியூப் சேனல் இருந்து ரகுமானும் அவரோட டீமும் ரீசெண்டா அடிக்கடி சூசைட்ஸ் மாதிரியான விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு பயங்கரமான கிணத்துக்கு எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக நைட் டைம்ல போயிருந்தாங்க. அவன் வயசு எவ்வளவு இருக்கும்? அந்த வயசு நான் ஏன் வயசுல 14-15 வயசு இருக்கும். 14-15 வயசு தான் கைஸ் இருக்கும். கூட்டு போயிருவான் நீ. அந்த பையன் இறந்து 7 நாள் தான் ஆச்சு. பாவம் அவங்க அம்மாவோட நிலைமையில இருந்து யோசிச்சு பாருங்க. ஒரு பையனை பெத்து எடுக்கிறப்போ எப்படி எடுத்துருப்பாங்க? மூஞ்சிலாம் வீங்கி வயிறுலாம் வீங்கி ரொம்ப பயங்கரமா இருக்கும் பாக்குறது. அந்த பையன் கஷ்டப்பட்டுருப்பாங்க.
ஸோ இன்றைக்கி நாங்கள் ட்ரை பண்ணுறோம். அந்த கிணத்து பகுதியை மிட் நைட் போல ரீச் பண்றவங்க ஒரு டென்ட்டை போட்டு அன்னைக்கு நைட் அங்கேயே ஸ்டே பண்ண முடிவு பண்றாங்க. அது மட்டும் இல்லாம அங்க கிடக்கிற கல்லை வச்சு சின்னதா ஒரு அடுப்பை செட்டப் பண்ணி குக் பண்றதோட மட்டும் இல்லாம அந்த கிணத்து பக்கத்திலேயே ஒரு ரிச்சுவலையும் பண்ண முடிவு பண்ணிருந்தாங்க. டென்ட் கிடைக்குது. நைட் விஷன் திருப்பி பார்க்குறேன் guys. காட்சி தானே கண்ணு வச்சுக்கடா. என்னதான் நம்ம மேகில கண்ணா இருந்தாலும் முன்னாடி நம்ம பேய்ட்டு ஒரு கண்ணா இருந்துக்கணும். ஓகேவா? நீ பக்கத்துல கேட்க மாதிரி இருக்கு. ஐயோ இருக்கிற உள்ள யாரு டென்ட்டை சுத்தியும் தொடர்ந்து பல அமானுஷ்யமான விஷயங்கள் நடக்குது. அடுத்ததா கிணத்து பக்கத்துல இருந்து ஏதோ ஸ்ட்ரேஞ்சான சவுண்ட் வரவே அது என்னன்னு செக் பண்றதுக்காக 2 பேர் போனப்பதான் இந்த கிரீப்பியான இன்சிடென்ட் நடந்தது. எல்லாமே எடுத்து வச்சா லைட்டு என்னடா அவங்க அப்பா இதுதான் நைட் ஆயிடுச்சு. நெருப்புல இருக்கு பாத்து வாங்குறேன். யாரு ஒரு தூரத்துக்கு அழகா தெரியுதுடா. கார்த்தியானா ஆமாங்கிறானே கார்த்தியனா. அடுத்து கிணத்தை சுத்தி தெரிகிற அமானுஷ்யமான உருவங்களால ரொம்பவே பயந்து போறவங்க அலறி அடிச்சுக்கிட்டு அங்கிருந்து ஓடி வந்திருந்தாங்க. லாஸ்ட் வீடியோல கொடுத்த டாஸ்க்குக்கான ஆன்சர் இதுதான். இந்த ஆன்சரை ஃபர்ஸ்ட் கரெக்டா சொன்னது இவங்க தான். உங்களுக்கான இந்த வார டாஸ்க். அடுத்து நீங்க பார்க்க போற 4 ஷேடோஸ்ல எந்த ஷேடோ பிக்சர் கூட சரியா மேட்ச் ஆகுதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நாளைக்கு இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.